100% கொடுக்கலாம். 95 கொடுத்துருவேன். 199 மார்க் இருக்குது சார். 190% வைப்போம். வணக்கம் நண்பர், நான் ஜோஞ்சேடி. இப்போ ஆட்சி பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி சரியில்லை, நாங்க ஏன் ஓட்டு போட்டோன்னு தெரியல. நாங்க ஆட்சி மாறி ஒரு மாற்றங்கள் வரும்னு நான் எதிர்பார்த்தோம். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் கட் ஆகுறது, அப்புறம் இந்த நடக்கிற தப்புகள், இந்த மாதிரி விஷயம் ஏகப்பட்டதெல்லாம் கிடைக்குது. எந்த நியூஸ் பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நெகட்டிவான ஒரு விஷயம் கெட்டது நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி சரியில்லை, இது வந்த பிறகு தான் இவ்வளவு விஷயங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விஷயம் பாத்தீங்கன்னா ஒன்று ஒரு ஆப்போசிட்டாவே இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஆனா இவ்வளவு பிரச்சனை நடக்கிறதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பப்ளிக் கிட்ட போய் கேட்டிருக்காங்க. இப்போ ஆட்சி அமைஞ்சது இல்லையா, ஸோ இது அந்த ஆட்சிக்கு நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க, எவ்வளவு பர்சன்ட் கொடுப்பீங்க, தளபதி அவருடைய செய்தி இப்போ ஒரு ரன் பண்ணிட்டு இருக்கிற இது எந்த அளவுக்கு நீங்க பாக்குற அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க. இவ்வளவு பேர் ஒரு நெகட்டிவ் விஷயம் சொல்லும் போது அவங்களுடைய பர்சன்டேஜ் ஒன்று கொடுக்குறாங்க பாருங்க, மார்க் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ வீடியோ கட்டுற வீடியோ பாருங்க, வீடியோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச என் சேனலை ஃபாலோ பண்ணீங்க. அதே மாதிரி நீங்க உங்களுடைய மார்க் எவ்வளோன்றதும் கமெண்ட் பண்ணுங்க. 100 தரலாம் சார். அவர் கொடுத்தது பத்தாது, அவ்வளவு கொடுக்கலாம். 89 கொடுப்பேன். 100க்கு நான் 80 மார்க் கொடுப்போம். ஒரு தோராயமா ஒரு 70 மார்க் கொடுக்கலாம். இப்போ ஒரு 75%. 100க்கு 50% கொடுப்பேன். 100க்கு ஒரு 50% கொடுக்கலாம். இப்போதைக்கு வள்ளி ஆக்கணும் வள்ளி 50 சார். 100க்குனாக்கா இந்த இவ்வளவு குறைஞ்ச பீரியட்ல ஒரு செஞ்சிருக்கிறானாக்கா பாதிக்கு பாதி 50%. இன்னும் ஒரு மிஞ்சி போனா ஒரு 50% கொடுக்கலாம். 100க்கு 50% ஓகே, ஒரு மாசத்துக்கே ஓகே.